வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பறவைகள் பறக்கிறதையும் பூச்சிகள் பறக்கிறதையும் நாம் தயாரித்த விமானங்கள் பறக்கிறதையும் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனால் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இதை தவிர இன்னும் சில உயிரினங்களும் பறக்க செய்யுது. அதில் ஒன்று தான் இந்த பறக்கிற மீன்கள். கடலுக்கு மேலே ரொம்ப சர்வசாதாரணமாக இதுங்க பறந்து போகுது. சரி, எப்படி இந்த மீன்களால் பறக்க முடியுது, ஏன் இதுங்க பறக்குது, எங்கே இதுங்க வாழுது, என்ன சாப்பிடுது, இதோட மேட்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், இதோட வீக்னஸ் என்ன, மீன் தொட்டியில் இதை வளர்க்க முடியுமா அப்படின்னு பறக்கிற மீன்கள் பற்றின பல உண்மைகளை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பறக்கிற மீன்களோட உலகத்துக்குள்ளே போகலாம். பறக்கிற மீன்களை உலகம் முழுக்க இருக்க எல்லா பெருங்கடல்களையும் பார்க்க முடியும். குறிப்பாக வெப்பமண்டல மித வெப்பமண்டல கடல்கள்லையும், இன்னும் குறிப்பாக அட்லாண்டிக், பசிபிக், அப்புறம் இந்திய பெருங்கடலோட வெப்பமான மித வெப்பமான கடல் தண்ணியில் பார்க்க முடியும். கடலோட மேற்பரப்புல 660 அடி வரை இந்த மீன்கள் ஒரு கூட்டமாக சுற்றி வரும். சிலது கடலோட ஓரத்தில் பவளப்பாறைகளில் காணப்படுது. இந்த பறக்கிற மீன்களோட கூட்டம் ஸ்கூல்னு அழைக்கப்படுது. எக்ஸோ கோடிடேங்கிற குடும்பத்தில் கிட்டத்தட்ட 64 பறக்கிற மீன்களோட இனங்கள் இருக்கு. அளவுலையும் தோற்றத்திலையும் இதுங்க வேறுபட்டாலும் காத்துல பறக்கிற திறமை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுங்களோட இந்த ஒரு பறக்கிற திறமையால ஆரம்ப காலங்களில் விமானம் உருவாக்க இதுங்க ஒரு மாடலா எடுத்துக்கப்பட்டது. இந்த மீன்கள் ஒரு அணைத்துணியா இருக்கு, கிடைக்கிற எதையும் சாப்பிடுது. இருந்தாலும் இதோட உணவுல பெரும்பகுதி கடலோட மேற்பரப்புல நீந்துற நுண்ணிய உயிரினங்களாகவும் நுண்ணிய பாசிகளாகவும் இருக்கு. இதை தவிர குட்டி குட்டி மீன்கள், குட்டி ஜெல்லி மீன்கள், அப்புறம் நண்டு, இறால் மாதிரியான ஓடு இருக்கிற உயிரினங்களும் இதோட உணவுல இருக்கு. இந்த பறக்கிற மீன்கள் வெப்பமான மாதங்களை தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுது. கூட்டமாவே சுத்துற இந்த மீன்களோட இனப்பெருக்கமும் கூட்டமா இருக்கும்போது நடக்குது. கடலோட மேற்பரப்புல இனப்பெருக்கம் நடக்குது. ஒரு பெண் முட்டைகளை இடும்போது அது கூட்டத்தில் இருக்க மற்ற பெண்களையும் முட்டைகளை போட தூண்டிவிட்டு ஒரே நேரத்தில் எல்லா பெண்களும் முட்டைகளை இடுது. ஒரு பெண் மீனானது ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடும். ஒவ்வொரு பெண் மீன்களோட முட்டைகளும் தனித்தனி ஆண்களால கருவுற பண்ணப்படுது. ஒரு பெண் தான் முட்டைகளை தண்ணியில இடும்போது ஒரு ஆண் தான் விந்தணுக்களை ரிலீஸ் பண்ணுது. விந்தணுக்களோட முட்டைகள் தண்ணியில சேரும்போது முட்டைகள் கருவுறுது. முட்டைகள் கருவுற்றுச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டைகளை பாதுகாக்கிறதுல அம்மா அப்பாவுக்கு எந்த பக்கம் இருக்காது. இந்த மீன்களோட முட்டைகள்ல ஒற்ற தன்மையோட பிசுபிசுப்பான இழைகள் இருக்கிறதால கடலோட மேற்பரப்புல நீந்துற பாசி, செடி, குப்பை இல்லைன்னா வேற ஏதாச்சும் பொருள் மேல ஒட்டிக்கிட்டு கடலோட ஆழத்துக்கு போகாம மேற்பரப்புலயே காணப்படுது. பல முட்டைகள் வேட்டையாடிகளுக்கு உணவா மாறுது. ஆனா தப்பிக்கிற முட்டைகள் 5 நாளுக்கு அப்புறம் பொறிஞ்சி மீன் குஞ்சுகள் வெளியே வருது. வளர்ந்த பறக்கிற மீன்கள் வேட்டையாடிகள் இருந்து தப்பிக்க காத்துல பறந்து போகுது. அப்போ இந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இதுங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு. அதுதான் உருமறைப்பு. நீங்களே இந்த பறக்கிற மீன் கொஞ்சம் பாருங்களேன். இதோட வாயை சுற்றி இருக்க மீசை இல்லைனா முட்கள் மாதிரியான அமைப்பு, இதோட வெவ்வேறு வண்ணங்கள் கலந்த பாசி மாதிரியான தோற்றம், இதெல்லாம் சேர்ந்து இதை ஒரு கடல் தாவரம் மாதிரி காட்டுறதால வேட்டையாடிகள் இருந்து வேஷம் போட்டு தப்பிச்சுக்குது. வளர வளர இந்த மாறு வேஷம் களைஞ்சி வேட்டையாடிகள் இருந்து தப்பிக்க பறக்கிற திறனை பயன்படுத்துது. பறக்கிற மீன்களோட மொத்த உடம்பும் தண்ணியில வேகமா நீந்தவும் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு காத்துல பறக்கவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பறக்கிற மீன்கள் சின்ன மீன்கள் தான். பொதுவாக 17 to 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் சில இனங்கள் 45 சென்டிமீட்டர் நீளம் வரை வளருது. அதிகபட்சமாக 900 கிராம் எடையும் இருக்கும். பல பழக்கிற இந்த மீன்களோட செதில்கள் வெள்ளி நீல நிறத்திலையும் வெள்ளி சாம்பல் நிறத்திலையும் காட்சியளிக்குது. இதோட மார்பு துடுப்புகளை கொஞ்சம் பாருங்களேன். பறவை மாதிரி பறக்கிறதுக்காகவே ரெக்கை மாதிரி இருக்கு. பறக்கிற மீன்கள் இருக்க எல்லா இனங்கள்லயும் இந்த மார்பு துடுப்பு காணப்படுது. அடுத்து மார்பு துடுப்புக்கு கீழே இருக்க இந்த இடுப்பு துடுப்புகளை பாருங்களேன். அளவுல சின்னதா இருந்தாலும் மார்பு துடுப்பு பண்ற அதே வேலையை இதுவும் பண்ணுது. ஆனா எல்லா பறக்கிற மீன் இனங்களுக்கும் இந்த இடுப்பு துடுப்பு காணப்படுறது இல்லை. சில இனங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த மீன் 4 ரெக்கைகளை வச்சுட்டு பறக்கும் போது 2 ரெக்கைகளை வச்சுட்டு பறக்கிற மீன்களை விட இதுங்க ரொம்ப தூரம் காத்துல பறக்குது. பரிணாமம் மூலமா இதோட துடுப்புகள் பறவையோட ரெக்கை மாதிரி மாறி இருக்கு. ரெக்கை மாதிரி விரியக்கூடிய இந்த துடுப்புகள் ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் இருக்கு. இதோட வால் துடுப்புகளை பாருங்களேன். மேல் மடல் சின்னதாகவும் கீழ் மடல் நீளமாகவும் இருக்கு. பொதுவா மீன்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. வால் துடுப்புல இருக்க 2 மடலும் ஒரே நீளத்துல இருக்கும். ஆனா ஏன் இந்த பறக்கிற மீன்களுக்கு கீழ்மடல் நீளமா இருக்குன்னா தண்ணியில வேகமா நீந்தவும் காத்துல பறக்க உந்தி தள்ளவும் இந்த மாதிரி நீளமா இருக்கு. இதோட வாலும் சரி உடம்பும் சரி ஃபிளெக்சிபிளா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதோட இந்த வலிமை தான் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு நீந்தவும் காத்தை தொலைச்சிக்கிட்டு பறக்கவும் சக்தியை கொடுக்குது. எங்கேயும் இதை பலவீனமாக்காம ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா தொடர்ந்து செயல்பட வைக்குது. நீளமான மெலிசான உடம்பும் தனித்துவமான வாலும் ரெக்கை துடுப்புகளும் எடை குறைவான திடமான இதோட உடம்பும் சேரும்போது நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கிளம்புற டார்பிடோ குண்டு மாதிரி தண்ணியை கிழிச்சுக்கிட்டு வானத்துல இது பறக்குது. இந்த பறக்கிற மீன்கள் சும்மா காத்துல ஜாலியா பறக்கலாம் அப்படின்ட்டு காத்துல பறக்கிறது கிடையாது. இதுங்க காத்துல பறக்கிறதுக்கான முக்கிய காரணமே வேட்டையாடிகள் தான். டூனா, மேக்கரல், ஸ்வாட் ஃபிஷ், மார்லின், டால்ஃபின்ஸ் மாதிரியான மீன்கள் பறக்கிற மீன்களை ரொம்ப அதிகமாக வேட்டையாடுது.
இதுங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு காத்துல பறக்கிறது தான் சிறந்த வழி. இந்த பறக்கிற மீன்கள் எங்கிருந்து பறக்க ஆரம்பிக்குதுன்னா, வேட்டையாடிகளிருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட எல்லா துடுப்புகளையும் மடக்கி தான் உடம்போட ஒட்டி வச்சுக்கிட்டு தான் வாழை மட்டும் ரொம்ப வேகமா வினாடிக்கு 70 முறை அடிச்சு மணிக்கு 56 70 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தி தண்ணியோட மேற்பரப்பு இழுவிசையை கிழிச்சுக்கிட்டு கடலோட மேற்பரப்புக்கு வருது. மேற்பரப்புக்கு வந்த உடனே ஒரு அற்புதமான மேஜிக்கை நிகழ்த்துது. ரெக்கை மாதிரியான துடுப்புகளை விரிச்சு தான் வாழை தொடர்ந்து தண்ணியோட மேற்பரப்புல அடிக்கிறது மூலமா ஒரு உந்து விசையை உருவாக்கி காத்துல உயர எழும்பி அந்த இடத்துல பறக்க தொடங்குது. பறக்கிறதுனா பறவை மாதிரி ரெக்கையை அடிச்சுக்கிட்டு பறக்கிறது இல்லை, தான் ரெக்கை துடுப்புகளை அடிக்காம நிலையா வச்சு காத்துல கிளைட் பண்ணி பறக்குது, அதாவது சறுக்கிக்கிட்டு பறக்குது. பொதுவா பறக்கிற மீன்களால ஒரே சறுக்கல்ல 160 அடி தூரம் வர போக முடியும். ஒருவேளை காத்து இதுங்களுக்கு சாதகமா அடிச்சா ஒரே சறுக்கல்ல 650 அடி தூரம் வர பறக்க முடியும். இதுங்க கிட்ட இன்னொரு டெக்னிக் இருக்கு. ஒரு தாட்டி பறந்துட்டு கீழே வந்தா மறுபடியும் தான் வாழை கடலோட மேற்பரப்புல வேகமா அடிக்கிறது மூலமா உந்து விசை கிடைச்சி தண்ணிக்குள்ள போகாமலேயே மறுபடியும் காத்துல பறக்க முடியும். இந்த மாதிரி தான் வாழை பயன்படுத்தி தண்ணிக்குள்ள வராமலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கிளைட் பண்ணி காத்துல தொடர்ந்து இதெல்லாம் பறக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கிளைட் பண்ணி பறக்கிறது மூலமா அதிகபட்சமா 1300 அடி தூரம் வர தொடர்ந்து இதெல்லாம் பறக்க முடியும். காத்துல மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தையும் தாண்டி பறக்கிற இந்த மீன்கள் கடல் மட்டத்தில் இருந்து அதிகபட்சமா 20 அடி உயர வர எழும்புது. தான் வாழை திருப்புறது மூலமாகவும் துடுப்புகளோட நிலையை மாத்துறது மூலமாகவும் மீன் தன்னோட திசையை மாத்திக்குது. இந்த பறக்கிற மீன்களுக்கு வலிமையான வாழும் உடம்பு இருக்கிறதால ரொம்ப நேரம் காத்துல இந்த மாதிரி பறந்துட்டே இருக்க முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா இதுங்களால காத்துல சுவாசிக்க முடியாது. ஸோ அதிகபட்சமா 45 வினாடிகள் மட்டும்தான் காத்துல இதால பறக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ரெக்கைகளை மறுபடியும் மடக்கி தண்ணிக்குள்ள போயிடுது. வேட்டையாடிகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மீன்கள் காத்துல பறக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா காத்துல பறந்தாலும் கடல் பறவைகள் மூலமா ஆபத்து தேடி வருது. கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப உயரமா பறக்கிற மீன்கள் ஃப்ரிகட் பேர்ட் மாதிரியான கடல் பறவைகளுக்கு ஈஸி டார்கெட்டா மாறிடுது. தண்ணிக்குள்ள பிரச்சனைன்னு வெளியே வந்தா இங்க அதுக்கு மேல பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்படியே பண்ணா பாவம் இதுங்க என்னதான் பண்ணும். பறக்கிற மீன்கள் இவ்வளோ அற்புதமா பறக்கிறதால மீன் தொட்டில இதை வளர்க்க முடியாது. ரொம்ப ஈஸியா பறந்து எஸ்கேப் ஆயிட்டோம். இதுக்கு முன்னாடி அக்வேரியம்ல இதோட பறக்கிற திறமையை காட்டி பணம் சம்பாதிக்கலாம்னு எடுத்த முயற்சிகளும் வேஸ்டா போயிடுச்சு. ஏன்னா இதுங்க பறக்கிறதுக்கான வேகத்தை எடுக்க ரொம்ப பெரிய இடம் தேவைப்படுறதால இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. இந்த பறக்கிற மீன்களானது வணிக ரீதியா உணவுக்காக பிடிக்கப்படுது. இதுங்க தான் இப்படி பறக்குது, அப்போ இதுங்களை பிடிக்கிறது கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுங்களை ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம். இதனோட பெரிய வீக்னஸே வெளிச்சம் தான். ரொம்ப ஆர்வத்தோட இருக்க இந்த மீன்கள் நைட்ல எங்கேயாச்சும் வெளிச்சத்தை பார்த்துட்டா அங்கேயே தான் சுத்தி வரும். சில நேரம் வெளிச்சத்தை நோக்கி பாஞ்சி பறந்து போயிடுது. ஸோ நைட்ல படகுல அதிக வெளிச்சமான ஒரு லைட்டை வச்சிட்டோம்னா இந்த பறக்கிற மீன்கள் பக்கத்துல வரும். அப்போ ஈட்டியால குத்தியோ தூண்டில யூஸ் பண்ணியோ இல்ல வலைய விரிச்சோ ரொம்ப ஈஸியா இதை பிடிச்சிடலாம். சில நேரம் இதுங்க தானா பறந்து வந்து படகுல விழவும் செய்யும். அப்போ இதுங்களை பிடிக்க தூண்டிலையோ வலையையோ எடுத்து போறீங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு குண்டு பல்பை எடுத்துட்டு போனா ஈஸியா பிடிச்சிடலாம். பட் பிடிச்சதை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும், இல்லைன்னா கை கேட்டினது வாய் கேட்டாது. சராசரியா இந்த மீன்கள் 5 வருஷம் வரை வாழுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. பறக்கிற மீன்களை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.